ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 24 சனிக்கிழமை மாசி மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புத நாள் தான் மாசி மகம். அன்னைக்கு தினம் இந்த ஒரு பூவை தண்ணீரில் போட்டு வச்சு உங்கள் வீட்டில் வைக்கிறது மூலயமா கடன் பிரச்சனை விடுபட முடியும். அதே நேரம் பணம் கொட்டும். பணம் சேர்றதுக்கும் செல்வம் சேர்றதுக்கும் நம்ம பலவிதமான பரிகாரங்கள் பார்த்து வந்துட்டுருக்கோம். அதை சாதாரண நாட்கள் பண்ணுறதை விட பௌர்ணமி, கிருத்திகை, ஆடி அமாவாசை, மாசி மகம் இது மாதிரி விசேஷ நாட்களில் பண்ணுறது கூடுதல் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம், எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பொருள் ஒரு பூ. அது என்ன பூ அப்படின்னா குங்குமப்பூ. குங்குமப்பூ அப்படிங்கிறது எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், இல்லைனா ஷாப்பிங் மார்க்கெட்டில் கிடைக்கும். விலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அதை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே மொத்தமாக பயன்படுத்த போகிறது கிடையாது. குங்குமப்பூவை மினிமம் எவ்வளோ கிடைக்குதோ அதை வாங்கிட்டு அதில் ஒரே ஒரு பூ இருந்தால் கூட போதும். சின்னதாக கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த கண்ணாடி பவுலில் தண்ணியை நிரப்பி அதில் ஒரே ஒரு பூ குங்குமப்பூவை போட்டுருங்க. குங்குமப்பூ போட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணாடி பவுலை உங்கள் வீட்டோட ஹாலில் கொண்டு போய் வச்சுடுங்க. மாசி மகம் முடிகிற வரைக்கும் அந்த பூ அந்த தண்ணியிலே இருக்கட்டும். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த குங்குமப்பூவை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் வச்சிடலாம். குங்குமப்பூ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய, வாசனைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக தாந்திரிக பரிகாரமாகவும் பயன்படுத்தலாம். ஜாதகத்தில் குரு தோஷம் இருக்கிறவங்க குங்குமப்பூ வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் மூலயமா நல்ல தீர்வை பெற முடியும். சுக்கிரதோஷம் இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஓயாத சண்டை வந்துட்டுருக்கும். சுக்கிரனால தம்பதிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கு குங்குமப்பூ, தேன் இது மாதிரி பொருட்களை ஏழை பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சுக்கிர கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது மூலயமா நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகமாகும். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களும் சந்தனம், செந்தூரம், குங்குமப்பூ இது மூணுத்தையும் ஒன்றா அரைச்சி அதை நீங்கள் நெத்தியில் போட்டால் வச்சுக்கலாம். அது மூலயமா செவ்வாய் கிரகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தீய விளைவுகள் நீங்கும். இப்படி குங்குமப்பூவுக்கு மருத்துவம், மகத்துவம், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வாசனைன்னு பலவிதமான குணங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட குங்குமப்பூவை பிப்ரவரி 24 மாசி மகம் அன்னைக்கு ஒரு சின்ன பவுலில் தண்ணி ஊற்றி வச்சு அதில் போட்டு வச்சுடுங்க. கடன் தீரும், பணம் சேரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.